चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/11/1981. முரளியின் தலைப்பு பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியின் ஆதாரம் அமைதி சக்தி. இன்று நிர்வாண நிலை, அதாவது சப்தத்திலிருந்து விலகிய அமைதி சொரூப நிலையின் அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆத்மாக்கள் உங்களுடைய சுய தர்மம், சுகர்மம், சுயஸ்வரூபம், சுய தேசமே அமைதிதான். சங்கமயுகத்தின் விசேஷ சக்தியும் அமைதி சக்தி. அனைத்து சங்கமயுக ஆத்மாக்கள் உங்களுடைய லட்சியமே இப்பொழுது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். இதே அனாதி லட்சணம், அதாவது அமைதி சுரூபமாக இருப்பது மற்றும் அனைவருக்கும் அமைதி கொடுப்பது என்ற இந்த சக்திதான் உலகிற்கு தேவையாக இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளின் தீர்வும் இதே அமைதியின் சக்தியின் மூலம் ஆகிறது. ஏன்? அமைதி என்றால் அமைதி சுரூப ஆத்மா ஏகாந்தவாசியாக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் ஒருமித்த நிலையில் இருக்கிறார். மேலும் ஒருமித்த நிலையின் காரணமாக விசேஷமாக 2 சக்திகள் எப்பொழுதும் பிராப்தியாகின்றன. ஒன்று பகுத்தறியும் சக்தி, இன்னொன்று நிர்ணயம் செய்யும் சக்தி. விசேஷ இந்த 2 சக்திகள் விவகாரங்கள் மற்றும் பரமாத்ம காரியங்கள் ஆகிய இரண்டின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான சகஜ சாதனமாகும். பரமாத்மாவின் மார்க்கத்தில் விக்ன விநாசகாவதற்கான சாதனம் மாயாவை பகுத்தறிவது மற்றும் பகுத்தறிந்த பிறகு நிர்ணயம் செய்வது. பகுத்தறியாத காரணத்தினால்தான் விதவிதமான மாயாவின் ரூபங்களை தூரத்திலிருந்து விரட்ட முடிவதில்லை. பரமாத்ம காரியத்தில் இருக்கும் குழந்தைகளின் எதிரில் மாயாவும் ராயல் ஈஸ்வரிய ரூபத்தை எடுத்து வருகிறது. அதை பகுத்தறிவதற்காக ஒருமித்த நிலையில் இருக்கும் சக்தியின் தேவையாக இருக்கிறது. மேலும் ஒருமித்த நிலையின் சக்தி அமைதி சக்தியிலிருந்து பிராப்தியாகிறது. தற்சமயம் பிராமண ஆத்மாக்களில் அதிவேகத்தில் பரிவர்த்தனையாவது குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் மாயாவின் ராயல் ஈஸ்வரிய தங்கமுலாம் பூசப்பட்டதை உண்மையான தங்கம் என்று நினைத்து விடுகிறார்கள். அந்த காரணத்தினால் மற்றும் பகுத்தறியாத காரணத்தினால் என்ன வார்த்தை கூறுகிறார்கள்? நான் என்ன செய்தேனோ மற்றும் என்ன கூறினேனோ அதை சரியாக தான் கூறினேன். நான் எதில் தவறாக நடந்திருக்கிறேன், அந்த மாதிரி தானே நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். தவறு செய்த போதிலும் தன்னை தவறானவர் என்று நினைப்பதில்லை. என்ன காரணம்? பகுத்தறியும் சக்தியின் குறைவு. மாயாவின் ராயல் ரூபத்தை உண்மை என்று நினைத்து விடுகிறார்கள். பகுத்தறியும் சக்தி இல்லாத காரணத்தினால் யதார்த்தமாக நிர்ணயமும் செய்ய முடிவதில்லை. சுயமாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது மற்றவர்கள் மாற வேண்டுமா என்று இதை நிர்ணயம் செய்ய முடிவதில்லை. எனவே மாற்றம் அடைவதின் வேகத்தை அதிகரிக்க வேண்டியதிருக்கிறது. நேரம் அதிவேகத்தில் முன்னுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நேரத்திற்கு தகுந்தாற்போல் பரிவர்த்தனையாவது மற்றும் சுயத்தின் உயர்ந்த எண்ணங்கள் மூலம் பரிவர்த்தனையாவது என்ற இந்த பிராப்தியின் அனுபவத்தில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இன்றைய நாட்களில் பயணிகளின் வாகனங்களை ஓட்டுகிறார்கள் இல்லையா? ஒன்று தானாக இயங்கத் தொடங்குவது மற்றும் இன்னொன்று தள்ளிவிட்டு இயக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இரண்டிலும் வேற்றுமை இருக்கிறது தான் இல்லையா? எனவே நேரத்தின் தள்ளுதல் மூலம் பரிவர்த்தனையாவது என்ற இந்த முயற்சி செய்வதின் வண்டியை தள்ளிவிட்டு இயக்குவது,
அமர்ந்து செல்வதாக ஆவதில்லை. அமர்ந்து செல்வதற்காக தள்ளிவிட்டு இயக்க வேண்டியதாக உள்ளது. நேரத்தின் ஆதாரத்தில் பரிவர்த்தனையாவதென்றால் பங்கின் சிறிதளவு பிராப்தியை மட்டும் அடைவது. எப்படி ஒருவர் முதலாளியாக இருப்பார், இன்னொருவர் கொஞ்சம் சிறிதளவு பங்குதாரராக இருப்பார். அப்படி எங்கே எஜமானத்தன்மையின் அதிகாரி, எங்கே சிறிதளவு அஞ்சலி பெறுபவர்கள்? இதற்கான காரணம் என்ன? அமைதி சக்தியின் அனுபவம் இல்லை. அமைதி சக்தியின் மூலம் பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியின் பிராப்தி ஆகின்ற காரணத்தினால் பரிவர்த்தனை தீவிர கதியில் நடந்துவிடுகிறது. அப்படி அமைதியின் சக்தி எவ்வளவு மகான் என்று புரிந்து கொண்டீர்களா? அமைதியின் சக்தி கோப அக்னியை சீத்தலமாக்கி விடுகிறது. அமைதியின் சக்தி வீணான எண்ணங்களின் குழப்பத்தை முடிவு செய்து விடுகிறது. அமைதியின் சக்தி எப்படிப்பட்ட பழைய சமஸ்காரமாக இருந்தாலும் அந்த சமஸ்காரத்தையும் அழித்து விடுகிறது. அமைதியின் சக்தி அநேக விதமான மனநோயை சுலபமாக அகற்றி விடுகிறது. அமைதி சக்தி அமைதி கடல் தந்தையோடு அநேக ஆத்மாக்களின் சந்திப்பை சேவித்துவிட முடியும். அமைதியின் சக்தி அநேக ஜென்மங்களாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடம் கிடைத்துவிட்டது என்ற அனுபவத்தை சேவிக்க முடியும். மகான் ஆத்மாவாக, தர்மாத்மாவாக ஆக்கிவிடுகிறது. அமைதியின் சக்தி ஒரு நொடியில் 3 உலகங்களையும் சுற்றி வர செய்ய முடியும். எவ்வளவு மகான் என்று புரிந்ததா? அமைதியின் சக்தி குறைந்த உழைப்பு, குறைந்த செலவில் நிறைந்த பலன் உள்ளவராக ஆக்கிவிடுகிறது. அமைதியின் சக்தி ஐயோ ஐயோ என்ற அலறலை ஆஹா ஆஹா என்ற வெற்றி முழக்கமாக சேவிக்க முடியும். அமைதியின் சக்தி எப்பொழுதும் உங்கள் கழுத்தில் வெற்றி மாலையை அணிவிக்கும். அப்படி வெற்றியும் கிடைத்துவிட்டது, மாலைகளும் உருவாகிவிட்டன. இன்னும் வேறு என்ன பாக்கி இருக்கிறது? அனைத்தும் ஆகிவிட்டதில்லையா? அப்படி நீங்கள் எவ்வளவு மகான் என்று கேட்டீர்களா? மகான் சக்தியை காரியத்தில் மிக குறைவாக ஈடுபடுத்துகிறீர்கள். வார்த்தைகள் மூலம் எப்படி அம்பு எய்துவதென்பது தெரிந்துவிட்டது. இப்பொழுது அமைதியின் அம்பை எய்யுங்கள். அதன் மூலம் மணலிலும் கூட பசுமையான பயிரை விளைவிக்க முடியும். எவ்வளவுதான் கடுமையான பாறையாக இருந்தாலும் தண்ணீர் எடுக்க முடியும். தற்சமயம் அமைதியின் சக்தியை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். மதுபனின் பூமி கூட ஏன் கவர்ந்திழுக்கிறது? அமைதியின் அனுபவமாகிறது இல்லையா? அதே போலவே நாலாபுறங்களிலும் உள்ள சேவை நிலையங்கள் மற்றும் இல்லறஸ்தானங்களை அமைதி குண்டமாக்குங்கள். அதனால் நாலாபுறங்களிலும் அமைதியின் கிரணங்கள் உலகின் ஆத்மாக்களை அமைதியின் அனுபவத்தின் பக்கம் கவர்ந்திழுக்கும் காந்தமாகிவிடும். உங்களுடைய அனைத்து ஸ்தானங்களும் அமைதியை பிராப்தி செய்விக்கும் காந்தமாகிவிடும். நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்காது, சுயம் அவர்களே வருவார்கள். அந்த மாதிரியான நேரமும் வரும். ஆனால் எப்பொழுது அனைவரிலும் அமைதியின் மகான் சக்தி நிரந்தரமாக எண்ணம், சொல் மற்றும் காரியத்தில் இருந்துவிடுமோ அப்பொழுதுதான் மாஸ்டர் சாந்தி தேவா ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? நல்லது. இன்று காலை மதுபனில் கர்நாடக மண்டலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் திடீரென்று மாரடைப்பு காரணமாக உடலை விட்டுவிட்டார். அவருடைய இறுதி சடங்கு அபுவிலேயே செய்யப்பட்டது. இன்று என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள்? கர்நாடகாவை சேர்ந்த குரூப் எந்த பாடத்தை உறுதியாக்கியிருக்கிறார்கள்? எப்பொழுதும் தயார் நிலையில் இருப்பதற்கான பாடத்தை உறுதியாக்கியிருக்கிறீர்களா? எப்பொழுதும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், பதார்த்தங்கள் மற்றும் சமஸ்காரங்கள் அனைத்தின் பெட்டி படுக்கை எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். படங்களில் கூட உள்ளடக்கும் சக்தியில் என்ன காண்பித்திருக்கிறீர்கள்? பெட்டி படுக்கை கட்டப்பட்டு தயாராக இருக்கிறது. இதைத்தான் காண்பிக்கிறீர்கள் இல்லையா? இதை செய்ய வேண்டியதாக இருந்தது, இந்த மாதிரி ஆக வேண்டியதாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது என்று எண்ணம் கூட வர வேண்டாம். ஒரு நொடியில் தயாராக இருக்க வேண்டும். நேரத்தின் அழைப்பு வந்தது, உடனே எவரடி. அப்படி இந்த பாடத்தை உறுதி செய்தீர்கள் தான் இல்லையா?
இதுவும் ஆத்மாவின் பாக்யரேகை போடப்பட்டு விட்டது. பொதுவாக இறுதி சடங்கின் நேரத்தில் ஒரு புரோகிதரை அல்லது பிராமணரை அழைப்பார்கள். மேலும் அவரோ பிறப்பால் பிராமணன் என்ற பெயர் உள்ளவர். மேலும் இங்கே எத்தனை பிராமணர்களின் கைப்பட்டது? மகான் தீர்த்தஸ்தானம், மிக உயர்ந்த பிராமணன், நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதின் சகயோகம் எவ்வளவு உயர்ந்த பாக்கியமாக ஆகிவிட்டது. அப்படி எப்பொழுதும் எவரடியாக இருப்பதற்கான விசேஷ பாடத்தை அனைவரும் படித்து விட்டீர்கள். அவருடைய மனைவியை பார்த்து பாபா கூறினார், என்ன பாடம் படித்தீர்கள்? தன்னுடைய வெற்றி சொரூபத்தை காண்பித்தீர்கள். நீங்கள் தைரியம் நிறைந்தவர். சக்தி ரூபத்தின் சொரூபத்தை பிரத்யக்ஷமாக காண்பித்தீர்கள். நல்லது. எப்பொழுதும் தன்னுடைய சுயஸ்வரூபம், சுயதர்மம், சிரேஷ்ட கர்மம், சுயதேசத்தின் நினைவு சொரூபம், சாந்தி நிறைந்தவர், எப்பொழுதும் சாந்தியின் சக்தி மூலம் அனைவரையும் சாந்த சொரூபமாக்குபவர், அமைதி கடலின் அமைதியின் அலைகளில் எப்பொழுதும் மிதந்து கொண்டே அநேகர்களுக்காக தர்மாத்மா மகானாத்மாவாக ஆகக்கூடிய அந்த மாதிரி அமைதியின் சக்தி சொரூப உயர்ந்த புண்ணியாத்மா ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. மகாவீர் குழந்தைகளின் வாகனம் உயர்ந்த நிலை மற்றும் அலங்காரம். அனைத்து சக்திகள் அனைவரும் தன்னை மகாவீர் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? மகாவீர் என்றால் எப்பொழுதும் ஆயுதம் தரித்தவர். சக்திகளையும் மற்றும் பாண்டவர்களையும் எப்பொழுதும் வாகனத்தில் காண்பிப்பார்கள். மேலும் ஆயுதமும் காண்பிக்கிறார்கள். ஆயுதம் என்றால் அலங்காரம். அப்படி வாகனத்தில் இருப்பவரும் மேலும் அலங்காரம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர்கள். வாகனம் உயர்ந்த நிலை மற்றும் அலங்காரம் அனைத்து சக்திகள். அந்த மாதிரி வாகனத்தில் அமர்ந்திருக்கும் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டவர்தான் காட்சி அளிப்பவராக ஆக முடியும். எனவே சாட்சாத்தாகி அனைவருக்கும் தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். இதுதான் மகாவீர் குழந்தைகள் செய்ய வேண்டிய காரியம். மகாவீர் என்றால் எப்பொழுதும் பறப்பவர். நீங்கள் அனைவரும் பறப்பவர்கள், அதாவது பறக்கும் கலை உள்ளவர்கள்தான் இல்லையா? இப்பொழுது ஏறும் கலையும் முடிவடைந்தது, தாண்டி செல்வதும் முடிவடைந்தது. இப்பொழுதோ பறக்க வேண்டும். பறந்தார் மற்றும் சென்றடைந்தார். பறக்கும் கலையில் செல்வதினால் மற்ற அனைத்து விஷயங்களும் கீழே இருந்து விடுகின்றன. கீழே உள்ளவற்றை, சூழ்நிலைகளை, நபர்களை கடந்து செல்வதற்கான அவசியமே இல்லை. பறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நதி, கால்வாய், மலை, மரங்கள் ஆகிய அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். பெரிய மலை கூட பந்தாகிவிடும். பறக்கும் கலை உள்ளவர்களை பொறுத்தளவில் சூழ்நிலைகளும் ஒரு விளையாட்டு பொம்மை. மேலே சென்றீர்கள் என்றால் இவ்வளவு பெரிய பெரிய தேசங்கள், கிராமங்கள் அனைத்தும் எப்படி தென்படுகின்றன? பொம்மை மாதிரி இருக்கிறது தான் இல்லையா? ஒரு மாடல் மாதிரி இருக்கிறது. அப்படி இங்கேயும் பறக்கும் கலையில் உள்ளவர்களை பொறுத்தளவில் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் தடை விளையாட்டு மற்றும் பொம்மை ஆகும். எறும்புக்கு சமமானது. எறும்பும் இறந்திருக்கிறது, உயிரோடில்லை. உயிருள்ள எறும்பு கூட சில நேரம் மகாவீரரை விழத்தட்டிவிடும். எனவே எறும்பும் இறந்திருக்கிறது. மலையும் கடுகு மாதிரி இல்லை, பஞ்சுக்கு சமமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் மகாவீர் தான் இல்லையா? மாயாவை வென்றவர் ஆவதின் கூடவே இயற்கையை வென்றவராகவும் ஆகுங்கள். எப்பொழுதும் மாயாவை வென்றவர் மற்றும் இயற்கையை வென்றவராக இருக்கிறீர்களா? மாயாவை வென்றவராகவோ ஆகிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இயற்கையை வென்றவராகவும் ஆகுங்கள். ஏனென்றால் இப்பொழுது இயற்கையின் சீற்றமும் மிக அதிகமாக நடக்கும் இல்லையா? அந்த மாதிரியான இயற்கையின் சீற்றத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி உறுதியானவராக ஆகியிருக்கிறீர்களா? சில நேரம் கடல் நீர் தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும். சில நேரம் நிலம் தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும். ஒருவேளை இயற்கையை வென்றவராக இருந்தீர்கள் என்றால் இயற்கையின் எந்த ஒரு சீற்றமும் தன்னை அசைக்க முடியாது. எப்பொழுதும் பார்வையாளராகி அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள்.
எப்படி ஃபரிஷ்தாக்களை எப்பொழுதும் உயர்ந்த மலை மேல் காண்பிக்கிறார்கள்? நீங்கள் ஃபரிஷ்தாக்கள் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில், அதாவது உயர்ந்த மலை மேல் இருப்பவர்கள். அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்களா? எவ்வளவு உயர்வாக இருப்பீர்களோ அந்தளவு இந்த சீற்றத்தின் குழப்பத்திலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பீர்கள். இங்கே மலை மேல் வருகிறீர்கள் என்றால் கீழே நடக்கும் குழப்பங்களிலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பீர்கள் இல்லையா? நகரங்களில் எவ்வளவு குழப்பம், மேலும் இங்கு எவ்வளவு அமைதி. ஸ்தூல ஸ்தானத்திலும் வித்தியாசம் இருக்கிறதென்றால் உயர்ந்த நிலை மற்றும் சாதாரண நிலையிலும் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும்? கேள்வி: எந்த அறிமுகம் புத்தியில் தெளிவாக இருக்கிறதென்றால் சக்திசாலியான ஆத்மா ஆகிவிடுவீர்கள்? பதில்: தன்னுடைய மற்றும் நேரத்தின் அறிமுகம் ஒருவேளை புத்தியில் தெளிவாக இருக்கிறதென்றால் சக்திசாலியான ஆத்மா ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் இந்த சங்கமயுகத்தின் நேரமே உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கானது. முழு கல்பத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த எதிர்காலத்தை இப்பொழுதுதான் உருவாக்க முடியும். சங்கமயுகத்தில்தான் தந்தை மூலமாக அனைத்து அதிகாரங்களும் பிராப்தியாகின்றன. அப்படி நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள், உயர்ந்த பிராப்தியை அடைபவர்கள். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்தீர்கள் என்றால் சக்திசாலியானவர் ஆகிவிடுவீர்கள். சக்திசாலியானவர் ஆவதினால் மாயாவை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். சக்திசாலியான ஆத்மா தடைகளை அழிப்பவராக இருப்பார்கள். எண்ணத்திலும் கூட தடை வர முடியாது. மாஸ்டர் சர்வசக்திவான் எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக இருப்பார். நல்லது. வரதானம்: ஞானத்தின் நுண்ணிய விஷயங்களை கேட்டு அவற்றை சொரூபத்தில் கொண்டு வரும் ஞானஸ்வரூப ஆத்மாகுக. ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் ஒவ்வொரு விஷயத்தின் சொரூபத்தின் அனுபவம் செய்கிறார்கள். எப்படி கேட்பது பிடித்திருக்கிறது, நுட்பமாகவும் அனுபவமாகிறது. ஆனால் கேட்பதின் கூடவே உள்ளடக்குவது, அதாவது அதன் சொரூபமாவது என்ற இந்த பயிற்சியும் இருக்க வேண்டும். நான் ஆத்மா, உடலற்றவன் என்று அடிக்கடி கேட்கிறீர்கள். ஆனால் உடலற்ற நிலையின் அனுபவியாகி கேளுங்கள். எப்படி புள்ளியோ அதே போல் அனுபவமும் இருக்கட்டும். இதன் மூலம் சுத்த எண்ணங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும். மேலும் புத்தி இதிலேயே பிஸியாக இருந்ததென்றால் வீணான எண்ணங்களிலிருந்து சுலபமாக விலகிவிடுவார். ஸ்லோகன்: ஞானம் மற்றும் அனுபவத்தின் இரட்டை அதிகாரிதான் கவலையற்ற ஒன்றுமில்லாத சுற்றி வரும் யோகி. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।